பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்க்கிற எல்லா ராஜாக்களையும் ராணிகளையும் நான் வாழ்த்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ராஜ மேன்மையை, ராஜரீக அபிஷேகத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த சுத்திகரிப்பின் ரத்தத்தை நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுறீங்க, அதற்காக நன்றி. உங்கள் ராஜ மேன்மையை நீங்கள் ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்கள், நான் ராஜா, நான் ராணின்னு சொல்லிட்டு. எல்லா சூழ்நிலையும் எதிராக தான் பேசும், எதிராக தான் நிற்கும். ஆனாலும் இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராணிங்கிறத சொல்ல ஒரு நாளும் மறந்துடாதீங்க. காலையில் எப்படி பல்லு தளர்க்கிறோமோ அது மாதிரி டெய்லி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒரு காரியம், இந்த ராஜ மேன்மைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொவிஷனை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்குறோம். இந்த ராஜஸ்திரியாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு லீடர், ஒரு தலைவராக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள பராமரிக்கிற வேலை அவங்களுக்கு. அதில் விசேஷம் வசனம் வாசிக்கலாம். அந்த பராமரிக்கிறவங்க கண்களிலே எஸ்தருக்கு விசேஷமான தயவு கிடச்சிச்சான். அதாவது நம்ம கூட 100 பேர் இருப்பாங்க, 100 பேரில் 99 பேருக்கு கிடைக்காதது நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் தயவு. ராஜரீக இந்த அபிஷேகம் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான தயவை இன்னும் வர நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தருவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேதத்தில் பார்க்கலாம், யோசேப்பு ஒரு சிறைச்சாலை கைதியாக உள்ளே போகிறார். ஒரு கைதியை உள்ளே போகும்போது வேத வசனத்தில் பார்க்கலாம், அந்த சிறைச்சாலைகளுக்கெல்லாம் தலைவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த யோசேப்புக்கு தயவு காண்பிக்கிறாராம். ஒரு கைதிக்கு எப்படி ஒரு ஜெயிலர் தயவு காண்பிக்க முடியும்? அதுக்கு பேர் தான் அசாதாரணமான தயவு. அதே மாதிரி தாவீது ஒரு பெலிசிய தேசத்துக்கு போறாரு. ஆகீஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட. பெலிசியர்கள் தாவீதை கண்டாலே பெரிய எதிரியா பார்க்குற ஊர்ல அந்த பெலிசிய ராஜா என்ன செய்யறாருன்னா, இந்த தாவீதை என் இருதயத்துக்கு, அதாவது என்ன சொல்றாருன்னா, தேவதூதனை போல எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, என் இருதயத்துக்கு ஒன்னிய அப்படின்னு பிரியமானவன் சொல்றாரு. இப்படிப்பட்ட தயவு எதிராளிய கண்களில் கூட தயவு கிடைக்குது. இதே தயவு இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ராஜரீக அபிஷேகம் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான தயவை தரப்போகுது. சாதாரணமான தயவு என்னென்னா, பஸ்ஸில் ஒருத்தங்க யாராவது வயசானவங்க நிற்கிறாங்க, குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்க, இல்லைன்னா கர்ப்பிணி பெண்கள் நிற்கிறாங்கன்னா அவங்கள உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பாங்க. அது பேர் சாதாரண தயவு. காரணமே இல்லை, ரொம்ப தூரம் நான் போகணும், நான் நிற்கிறேன், எனக்கு சீட் இல்லைங்கும் போது ஒருத்தர் எந்திரிச்சு எனக்கு இடம் கொடுக்குறாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் அசாதாரணமான தயவு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த ராஜ அழைப்பை விசுவாசித்து பேசுகிற உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான தயவை பார்க்க போறீங்க. 10வது இடத்துல நீங்கள் நிற்கலாம், ஆனால் மொதல் இடத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை குவாலிஃபை பண்ணுவாங்க, உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அசாதாரணமான தயவு. இந்த ராஜ அபிஷேகம் இப்படிப்பட்ட அசாதாரணமான தயவுகளை இந்த வர ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க, கொண்டாடுவீங்க. இந்த செலிப்ரேஷன், இந்த கொண்டாட்டம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிருச்சு, ஏற்கனவே தொடங்கிருச்சு. இனிமேல் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நல்ல ராஜரீக செய்திகளோடு உங்களை நான் தொடர்ந்து சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவுக்கே மகிமை. ஆமென்.